குட் மார்னிங் நண்பர்களே, காலை வணக்கம். எல்லாருமே தூக்கத்தில் தான் இருக்காங்க. 8 மணி ஆச்சு. எல்லாரும் தூக்கத்தில் தான் இருக்காங்க பாருங்க. ஷார்ப்பாக 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க கீழே இருக்காங்க. இந்த பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இன்னைக்கு லீவு நாள். யாருக்கு? எனக்கு. அது லீவு நாள் எனக்கு ஒரு தலைவலியாக போய் முடியுது. எப்பயும் தான் நான் லீவு போடுறேன், அது ஒரு தலைவலியாக தான் முடியுது. இந்த தலைவலி, இந்த வேதனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு வேலைக்கே போயிடலாமோ அப்படின்ட்டு அப்படி தோணும் எனக்கு. வேலைக்கு போகிறதே பெட்டர் ஒர்க்கு அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லையா? இல்லை, அதுதான் உண்மை. நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, அதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். போய்கிட்டு இருக்கேன். இந்த நடக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். நடக்கிறதுக்கு கஷ்டம். ஆனால் அவர் எங்கே போய் வாங்கிட்டு வரோம்? அவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் போய் ப்ரெட்டு, பால் இதெல்லாம் வாங்கிட்டு வருவார். அங்கே போய் இங்கே கடையில் இங்கே விட்டுட்டு அவருக்கு பொழுது போகணும். அதனால் மக்கள் மேக்கப் கீழே பைசா சக்காளி மேக்கப் கீழே இந்த பாருங்க, லிப்ஸ்டிக்கு இது எவ்வளோ மேக்கப் பண்ணுறது காலங்காலத்தில். एक दूध पाकिट दे ये माई, बघून जरा. असं उभा राहा इकडे आली कर इथं. मेकअप कोण केला माय तुझा? तेच करते. तूच केली? हा झालं काय? आई आधा बाबा मेकअप पोट रोज करते येते ना. हा ओके. एक तोटा दे. मेकअप म्हणलाय सकाळी सकाळी. कोण? हो मायने केलंय. ते नाही येत माय पार्लर इथं हे सपना लावलं नाही इथं. शिकायला आता झालं शिकणं. आता दुसरं इथं काय झालं आपलं सपना? सपना दुकान खोलायला गे. खोलायला तर उशिरा खोलायला तर उशिरा संध्याकाळी. किती वाजता? काय किंवा तेवढं काय लक्ष दिलं पण खोलायली. बर, जाऊन येतो. அதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த குழந்தை காலங்காலத்தில் அவங்க அம்மா பழகுதான். அதனால மேக்கப் போட்டு